அதே போலவே பார்த்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம், இந்த புதுமை பெண் திட்டத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. இதை உடனே இலவசம்ன்றாங்க. எல்லாத்தையும் இலவசம்லாம் சொல்லாத, படிப்பதற்காக கொடுக்கப்படும் தொகைக்கு பேர் கல்வி உதவித்தொகை. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஸ்டைஃபண்டுன்னு பேர். சரியா? இந்த ஸ்டைஃபண்ட் வந்து பிஹெச்டி பண்ணுற ஸ்காலர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம முதலமைச்சர் டிகிரியிலேருந்தே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே வந்து ஒரு சிறப்பான விஷயந்தான். ஸோ பெண்களுக்குன்னு எடுத்தாலே இது இப்படி ஒரு சிறப்பான இத்தனை திட்டங்கள் இருக்குது. இதே திட்டங்கள் புதுமை பெண் திட்டத்தை போலவே தமிழ் புதல்வன்னு அந்த திட்டத்தை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதோடு சேர்த்து பார்த்தோம்னா பள்ளியில் இடைநிறுத்தத்தை குறைப்பதற்காக பெரிய முயற்சிகளை அதாவது திடீர்னு பாதியிலே படிப்பை நிறுத்திட்டாங்கன்னா அந்த பள்ளி மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று அவங்கள பார்த்து என்ன பிரச்சனை, எதனால் வரமாட்டீங்க வாங்க அப்படின்றத சொல்லி கூப்பிட்டு வந்து மறுபடியும் அந்த கல்வியை தொடர செய்வது.